ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் ஆயான் மற்றும் ரிஃபான் என்ற இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அருகிலுள்ள காட்டை ஆராய்வதை மிகவும் விரும்பினார்கள். ஒரு நேர்த்தியான பிற்பகலில் அவர்கள் தங்கள் மாடத்தில் ஒரு மர்மமான பழைய வரைபடத்தை கண்டுபிடித்தனர். ஆயான் உற்சாகமாக, ரிஃபான், பாரு, இந்த வரைபடம் மந்திர காட்டில் ஒரு மறைக்கப்பட்ட நிதியை காட்டுகிறது. ரிஃபான் ஆர்வமாக, வாவ். ஆயான், வரைபடத்தை பின்பற்றி நிதியை கண்டுபிடிப்போம். சகோதரர்கள் தங்கள் பைகள் ஒன்று சேர்த்து தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் காட்டின் ஆழத்தில் நடக்கும்போது பல்வேறு மந்திரவாழ் உயிர்களை சந்தித்தனர். ஒரு பேசும் அணில் தோன்றுகிறது. அணில், வணக்கம் பயணிகள், நீங்கள் தேடும் பாதை ஆபத்தானது, ஆனால் நான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். என்னை பின்பற்றுங்கள். கடைசியில் அனைத்து தடைகளை கடக்கப் பிறகு அவர்கள் மறைக்கப்பட்ட குகையை அடைந்தனர். உள்ளே அவர்கள் பிரகாசமான இரத்தினங்களால் மற்றும் தங்க நாணயங்களால் நிரம்பிய பெட்டியை கண்டனர். ஆயான், நாம் வென்றோம் ரிஃபான், நிதியை கண்டுபிடித்தோம். ரிஃபான், இது அற்புதமாக உள்ளது. சகோதரர்கள் கிராமத்திற்கு நாயகர்களாக திரும்பினர். அவர்களின் கதை மற்றும் நிதியை கிராமவாசிகளுடன் பகிர்ந்து கொண்டனர். அந்த நாளிலிருந்து அவர்கள் தங்கள் கிராமத்தின் வீரவெள்ளர்களாக அறியப்பட்டனர். ஆயான், இது சிறந்த பயணம். ரிஃபான், நமது அடுத்த பயணத்தை எப்போது தொடங்குவது?